ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மதி ஓடினதை வச்சுட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்னை மதிக்காமல் எல்லாத்தையும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராகவன் என்ன சொல்கிறாரு, வீட்டை விட்டு போகிறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து மதி சொல்கிறாங்க, எங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா, நீங்கள் போனால் போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாங்க. இதை வந்து என்ன பண்ணுறாருன்னா இவன் ராகவன் பொறுத்து பார்த்துட்டு நான் ஏன் போகணும், இது என் வீடுன்ற மாதிரி மாற்றி பேசுகிறாரு. இதை வந்து என்ன பண்ணுறாங்க, மலர் வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, என்ன உங்கள் அப்பாவே குண்டு வைப்பார், உங்கள் அப்பாவே எடுப்பாரா, அவரே வீட்டு விட்டு போகிறேன்னு வரான், அவரே வேணான்னு வரான்ற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மதியம் மலரும் வந்து கிச்சனில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மாமியார் வந்து இப்படி வேலைக்கு போறியோ உனக்கு எவ்வளோ சம்பளம்ன்ற மாதிரி கேட்பாங்க. 20,000 சுரேஷ்லாம் அவ்வளோ சம்பளம் வாங்குறான்ற மாதிரி சொல்லும் போது எனக்காவது செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்கும், உங்கள் பையனுக்கு அது கூட இல்லாமல் வீட்டில் சும்மா தானே இருக்காருன்ற மாதிரி ஒரு பதிலடி கொடுத்துட்டு போயிடுறாங்க. இது பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதிரி கோவப்பட்டு மலர்கிட்ட வந்து புலம்புவாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வந்து பாக்யராஜுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து சர்ப்ரைஸாக சொல்லணுன்றதுக்காக மலரை வந்து ஐஸ்கிரீம் பார்லர் வர சொல்லியிருப்பார் பாக்யராஜ். இதுக்காக பர்மிஷன் வாங்குறதுக்காக மாமியார்கிட்டையும் மாமனார்கிட்டையும் மலர் போய் குழந்தைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அதனால நான் போகணுன்ற மாதிரி பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்களும் ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் பர்மிஷன் கொடுக்குறாங்க. அவங்களும் கிளம்பி போகிற மாதிரி இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.